தன்னை பரிகசித்த பாண்டவரையும் பாஞ்சாலி துரோபதையும் பழிவாங்குதல் நோக்கமாகவே கொண்டு துரியோதனன் இந்த சூது விளையாட்டை நடத்தி வெற்றியும் கண்டுவிட்டான். இப்போது பஞ்ச பாண்டவர்கள் அவனது அடிமையாகிவிட்டார்கள். அவர்களுடைய தேசம் துரியோதனனுடையதாகிவிட்டது. மனமகிழ்ச்சியிலே அவன் திளைக்கிறான். அவனைப் போலவே மற்றொருவன் மகிழ்ச்சி அடைகிறான். யார் என்று பார்த்தால் சகுனி. சகுனியினுடைய மகிழ்ச்சிக்கும் துரியோதனனுடைய மகிழ்ச்சிக்கும் வெவ்வேறு இலக்குகள் இருந்தன. துரியோதன எப்போதுமே பாண்டவரை பகைத்தும் எதிர்த்தும் அவர்களை அழித்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலே வளர்ந்தவன். அதற்கு ஆரம்ப நிலையிலிருந்த காரணங்கள் அநேகம் இருந்தன. ஆனால் சகுனி முழுக்க திருதராஷ்டிரன் துரியோதனன் ஆகிய இந்த கௌரவர்களை ஒழிப்பதற்காக வேண்டிய அவதாரம் எடுத்தவன். அப்படியான வாழ்க்கையை அவனுக்கு பின்னாலே இருந்தது. குறிப்பாக தன் சகோதரி காந்தாரி, ஹஸ்தினாபுரத்து அரசன் திருதராஷ்டிரனுக்கு அவன் ஒரு குருடன் என்று தெரிவிக்காமலேயே ஏமாற்றி திருமணம் செய்துவிட்டதை அவனால் மறக்கவும் முடியவில்லை, மன்னிக்கவும் முடியவில்லை. அதனாலே கௌரவர்கள் அழிவுக்கு நாம் எதையாவது செய்து அந்த வம்சத்தையே துவம்சம் செய்துவிட வேண்டும் என்று நினைத்தவனுக்கு இப்போது இந்த சூதாட்ட வெற்றி மகிழ்ச்சியிலும் பெரும் மகிழ்ச்சியை தந்தது. நம்மால் அழிக்க முடியாதவர்களை பாண்டவர்களை கொண்டு அழிக்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சி அவனுக்கு. ஆனால் துக்கமும் சிறிது காலம்தான், இன்பமும் சிறிது காலம்தான் என்பதை இயற்கை நிரூபித்து விடும் அல்லவா? அடுத்து நடப்பதெல்லாம் அதிபயங்கரமாக இருந்தது. திரௌபதி சபையறிய சபதமிட்டாள். எந்த துச்சாதனனால் கையால் கலைந்ததோ என் கூந்தல், இந்த கூந்தலை அவனை கொன்று அவனுடைய இரத்தத்தினால் தடவி பூசினால் ஒழிய இந்த கூந்தலை திரும்ப நான் முடியப் போவதில்லை என்று ஒரு சபதத்தை எடுக்கிறாள். சபையை நடுநடுங்கி போகிறது. பீமனோ உலகறிய சொல்லுகிறேன், இந்த துராத்மா துச்சாதனனின் மார்பை பிளந்து அவனுடைய சூடான இரத்தத்தை குடித்தால் ஒழிய இந்த உலகத்தை விட்டு நான் செத்தொழிய மாட்டேன். இது எனது சபதம். திரௌபதியினுடைய கூந்தலை பற்றி அவன் கைகளை பிச்சி வானத்திலே வீசுவேன் என்று கூறுகிறார். அர்ஜுனனோ அவன் பங்குக்கு துரியோதனனுக்கு துணையாக எங்களை எள்ளி நகையடைய கர்ணனை நான் போரிலே வென்று ஒழிப்பேன் என்று அவன் சபதம் கூறுகிறான். இத்தனை பேரையும் தருமர், அமைதி கொள்ளுங்கள் சகோதரர்களே, நாம் இப்படி குரோதத்தை கொண்டால் நாம் கடைபிடித்து வந்த தர்மங்கள் அழிந்து போகும். இதை மறந்து விடுவோம் என்று பணிவாக சொல்கிறான். அப்போது பீமன் கூறுகிறான், தம்பி அர்ஜுனா, தழல் அனல் ஒன்று கொண்டு வா. திரௌபதியை பணையப் பொருளாக்கி சூதாடிய நமது அண்ணனுடைய கைகளை சுட்டு எரித்து விடுவோம் என்று கோபத்தில் சொல்லுகிறார். அர்ஜுனனுக்கோ, பீமண்ணா என்ன பேசுகிறாய்? எவர் முன்னே பேசுகிறாய்? நம் பகைவர் முன்னே அண்ணனை பழித்து பேசுவதா? ஏன் உன் வசம் இருந்த கதை உன்னிடம் இல்லையா இப்போது? தர்மத்தை சூது கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்பதை நீ அறியாதவனா? என் கையில் தனுஷ் ஒன்று உண்டு, அதன் பேர் காண்டீபம். இந்த காண்டீபம் இதற்கான தீர்வை தரும் என்று அவன் தன் வில்திறமையால் இந்த பகையை ஒழித்து முடிப்பேன் என்ற சபதத்தை அவன் கூறுகிறான். இத்தனையும் கேட்டு அதிர்ந்து போன சபையை நடுவே பீஷ்மர் எழுந்து, திருதராஷ்டிரா, உன்னுடைய மகன் துரியோதனனை சற்று அடக்கி வை. அவன் தலையிலே இப்போது காலான் குடிகொண்டு விட்டான். அவன் என்ன செய்கிறான், ஏது செய்கிறான் என்று அறியாமல் செய்கிறான். அவனை சற்றே அடக்கி வை என்று கூறும்போது துரியோதனன் மீண்டும் அகந்தையுடன், என்னை சூடுகின்ற துன்பத்தை எல்லாம் நான் சுயமாக பார்த்து கொள்ளுவேன், அதற்கு உமது உதவியை கோர மாட்டேன் என்று மீண்டும் அகந்தையோடு பதில் இருக்கிறார். எல்லாவற்றையும் உணர்ந்த திருதராஷ்டிரன்
திரௌபதியை அன்போடு அழைக்கிறான். மகளே திரௌபதி, இங்கே வா, சாந்தி அடை. என்னுடைய மகன் திருதராஷ்டிரன் செய்த காரியங்களை எல்லாம் மன்னித்து விடு. தருமன் விசாலமான மனம் படைத்தவன். அவன் நிச்சயமாக துரியோதனனை மன்னித்து விடுவான். ஆனால் நீ நிச்சயமாக அவனை மறந்துவிடு, மன்னித்து விடு. இந்த செய்களை எல்லாம் மனதில் கொள்ளாதே. உனது ராஜ்யம் அத்தனையும் உனக்கே சொந்தம். நீ சூதாட்டத்தில் இழந்த பொருள்கள் அத்தனையும் உனக்கே தருகிறேன். நீ உன்னுடைய கணவர்களோடு உன் பிரதேசத்தில் சென்று சந்தோஷமாய் வாழ்மகளே என்று உண்மையான மன வாழ்த்துக்களோடு அவளிடமே அத்தனை பொறுப்புகளையும் திரும்பவும் ஒப்படைக்கிறான் திருதராஷ்டிரன். அதிலே பாண்டவர்கள் சற்று மனம் ஆறுதல் அடைகிறார்கள். துரியோதனனிடம், என்ன துரியோதனா, உனக்கு வந்த வெற்றி வந்த வேகத்திலே திரும்பிவிட்டது. உன் தந்தையார் இப்படியெல்லாம் செய்வார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனி உன் கதை அவ்வளவுதான். உன்னால் அவமானப்படுத்தப்பட்ட பீமன், திரௌபதி, அர்ஜுனன் இவர்களெல்லாம் உன்னை பழிவாங்க துடிக்கத்தான் செய்வார்கள். அந்த பழியிலிருந்து தப்பிக்க நீ என்ன செய்ய போகிறாய் என்று தெரியவில்லை. மாமா, இதற்கு வழியே இல்லையா? அவர்கள் நிச்சயம் பலவான்களாயிற்று என்னை பழிதீர்க்கத்தான் நினைப்பார்கள். அதற்கு என்ன வழி மாமா? வழி இல்லாமலா போகும்? அதற்கும் ஒரு வழி இருக்கிறது. அதற்கும் உன்னுடைய தந்தையார் துணை செய்தால்தான் அது ஆகும் என்று சகுனி கூறுகிறான். அது என்ன வழி என்று நாளை காண்போமா?